மீண்டும் வளைகுடா நாடுகளின் இதயத்தில் கை வைத்திருக்கிறது ஈரான். நேற்றிலிருந்து சரமாரி தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் அந்த நாடு கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG எரிவாயு ஆலையில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் உலக இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு மேலும் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான சவுத் பார்ஸ் அந்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது. இந்த பிரம்மாண்ட வயலின் ஒரு பக்கத்தை ஈரானும் மற்றொரு பக்கத்தை கத்தாரும் பயன்படுத்தி வருகின்றன. நேற்று இஸ்ரேல் சவுத் பார்ஸ் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து கொந்தளித்து போன ஈரான் உலகையே விழுங்கும் அளவுக்கு கட்டுக்கடங்காத விளைவுகளை ஏற்படுத்தப் போவதாக அறைகோவல் விடுத்தது. ஈரானின் புரட்சிகர காவல் படையும் அண்டை வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு கத்தாரின் தொழில்துறை நகரமான ராஸ் லஃபான் பகுதியில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG எரிவாயு ஆலையை ஈரான் குறிவைத்து தாக்கியதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் ஆலையில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அரசு எண்ணெய் நிறுவனமான கத்தார் எனர்ஜி தெரிவித்துள்ளது. சவுதி மீதும் பல்வேறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஈரானின் பாதுகாப்பு மற்றும் ராணுவ அதிகாரிகள் 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு கெடுவிதித்துள்ள சவுதி ஈரான் மீதான நம்பிக்கை பொய்த்து போய்விட்டதாக குறிப்பிட்டுள்ளது. பிராந்தியத்தின் மீதான ஈரானின் அழுத்தத்திற்கு அடிபணியப் போவதில்லை, தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் உரிமையை கொண்டுள்ளோம் என சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசல் எச்சரித்துள்ளார். கத்தார் சவுதி அரேபியாவை தொடர்ந்து அதிகாலையில் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறித்த ஐக்கிய அரபு அமீரகம் தனது எரிவாயு உற்பத்தி நிலையங்களை மூடியுள்ளதாக ராய்ட்டர் செய்தி முகமை தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபானில் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் அங்கு உற்பத்தியை தொடங்குவது காலதாமதமாகலாம் என்பதால் உலக இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு மேலும் தீவிரமடையலாம் என நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.